ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தெரபிஸ்ட் ரூபா செல்வராஜ். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனில் உங்கள் குழந்தையோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணுமா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வெக்கேஷன் டைமில் எப்படி ஒரு குழந்தைக்கு என்னென்ன கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் இருந்தே நம்ம பண்ணி அந்த குழந்தையோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை அது பேச்சு மொழி வளர்ச்சியை நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லப்பேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 5 ஆக்டிவிட்டி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பபுள் கேம். ஸோ இந்த பபுள் கேம் மூலமாக எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க கேம், அந்த குழந்தை வந்து பபுள் பண்ண முடிச்சு அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிச்சு இந்த கான்செப்ட்லாம் ஸ்பீச் லாங்குவேஜ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பபுள் ஓப்பன் பண்ண முடிச்சு யூ கேன் சே பாப்பா ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பாப்பா வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு முன்னால் யூ கேன் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளூ ப்ளூ. ஸோ இதெல்லாம் பண்ண முடிச்சு குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வேர்டு என்னென்ன ஒக்காபுலரியில் அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த ரியல் டைமில் நீங்கள் சொல்லி கொடுக்க முடிச்சு, அதுவும் ஃபன் பேஸ்டு குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறப்போ சொல்லி கொடுக்க முடிச்சு கண்டிப்பாகவே அந்த வார்த்தைங்களை குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பபுள் வந்து வந்ததுக்கப்புறம் பாப்பா பிக் ஸ்மால். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கூட நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பபுள் மேலே போகுதுன்னா யூ கேன் சே அப் 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 டவுன் டவுன் டவுன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கூட நீங்கள் வந்து பபுள் கேமில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த ஒக்காபுலரி லென்த்துமே உங்கள் குழந்தையோட லெவலுக்கு ஏற்றப்ப, ஸோ மேபி ஒரு குழந்தைங்க ஒரு வாரத்தில் பேசுனீங்கன்னா 2 வாரத்தில் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். பாப்பா பபுள் கம் கம், பபுள் வா 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 சொல்லி இட்ஸ் கம்மிங் கம்மிங் கம்மிங். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க எந்த லெவலில் அந்த குழந்தைங்க லாங்குவேஜ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒக்காபுலரியே குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் வரல அப்படின்னா 1 வேர்டில் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பிக் ப்ளோ 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 இந்த மாதிரி டார்கெட் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடிச்சு அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ரைம்ஸ். அது சின்ன பசங்க வந்து கண்டிப்பாகவே நம்ம எந்த அளவுக்கு ரைம்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைம்ஸ் நம்ம ஒரு ரைம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா ஸோ ஒரு டைம் நீங்கள் அந்த ரைம்ஸ் சொல்லிக் கொடுத்துட்டு 2வது டைம் நீங்கள் அந்த குழந்தைக்கு அந்த ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சு ரைம்ஸோட கடைசி வேர்டு அதை நம்ம டார்கெட்டாக வச்சுட்டு பாப்பா அப்படின்றத குழந்தை சொல்லணும் அப்படின்னா அதை டார்கெட்டாக வச்சுட்டு ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குழந்தைக்கு சொல்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சான்ஸ் கொடுத்து குழந்தைங்க ரைம்ஸ் மூலமாக ரைம்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரைம் ஜானி ஜானி எஸ் பாப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச உங்கள் குழந்தைக்கு எந்த ரைம்ஸ் பிடிக்குதோ அந்த ரைம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை வந்து கேம் மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு லாங்குவேஜை ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஸோ 3வது கேம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோல் பிளே. அதாவது குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ரோல் பிளே பண்ணுறது பிடிக்கும். ரோல் பிளேனா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாப்பா வந்து இப்போ வந்து பாப்பா தான் டீச்சர் இல்லை பாப்பா தான் டாக்டர். ஸோ இப்போ வந்து மம்மி வந்து பேஷண்ட்டு. ஸோ மம்மிக்கு வந்து ஃபீவராக இருக்குது, பாப்பா என்ன கொடுக்கணும், டேப்லெட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எனி கேம், ஸோ மேபி டீச்சர் கேம் விளையாடலாம். ஸோ இது ஒரு ரோல் பிளே கேம் விளையாட முடிச்சு ஸோ நிறைய டர்ன் டேக்கிங் இருக்கும். குழந்தைங்க நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ டாக்டர்னா இது பண்ணுவாங்க, ஸோ டீச்சர் ரோல்னா இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய டெவலப் ஆகும். ஸோ அந்த ரோல் பிளே ரிலேட்டட் கான்வர்சேஷன் டாபிக், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் எதுவுமே ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் கான்செப்ட் வந்து குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ 4வது கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் கேம். ஃபோன் பிடிக்காத குழந்தைங்க அப்படின்னா நம்ம பார்க்கவே முடியாது, எல்லா குழந்தைங்களுக்குமே ஃபோன் பிடிக்கும் இப்போ. ஸோ இந்த ஃபோன் மூலமாக நம்ம எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு லாங்குவேஜை ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும், அது ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபோன் கேம் எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குழந்தைக்கு ஒரு ஃபோன், பேரண்ட்டுக்கு ஒரு ஃபோன். ஸோ நம்ம ஒரு ஃபோன் வச்சுட்டு குழந்தைக்கு ஒரு ஃபோன் கொடுத்துட்டு பாப்பா சே ஹலோ அந்த மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஆஸ்கிங் சம் சிம்பிள் கொஸ்டின். அந்த குழந்தைக்கு லெவலுக்கு ஏற்றாப்ப சிம்பிள் கொஸ்டினாக நீங்கள் வந்து கேட்கலாம். எடுக்க முடிச்சு ஹலோ சொல்லலாம், ஃபோன் வைக்க முடிச்சு பாய் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தை லெவலுக்கு ஏற்றாப்ப
ஒகாபுலரியோ கொஸ்டின் டைப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் கேம் மூலமா என்னென்ன ஒகாபுலரி டார்கெட் பண்றீங்களோ ஸோ அதுக்கேற்றப்ப கான்வர்சேஷன் நீங்க குழந்தைங்க கிட்ட ஃபோன் கேம் மூலமா வரலாம். ஸோ குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஃபன் வே பிளே வேல பண்ண முடிச்சு கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். 5th கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி ரீடிங். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டோரி ரீடிங் கண்டிப்பா டெய்லி நீங்க வந்து இதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தையோட லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி ரீடிங்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டோரி புக். கண்டிப்பா ஒரு ஸ்டோரி புக் உங்க குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு ஸ்டோரி புக் நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லி கொடுக்கலாம். மேபி வந்து ஒரு நாள் வந்து குழந்தைங்க அந்த ஸ்டோரியோட கேரக்டரிஸ்டிக்ஸை லேர்ன் படிப்பாங்க. அது ரிப்பீட்டடா அந்த ஸ்டோரி சொல்ல முடிச்சு ஸ்லோலி அந்த குழந்தைங்க வந்து அந்த ஸ்டோரியோட ஒரு விஷயத்தையுமே மேபி அந்த ஸ்டோரியில ஏதாவது ஒரு குழந்தை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து காக்கா பறக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டோரி மூலமா கண்டிப்பா குழந்தைங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாகவே டெவலப் ஆகுவாங்க. ஸோ நீங்க கன்சிஸ்டண்டா அந்த ஸ்டோரி வந்து நீங்க டெய்லி அந்த குழந்தைங்க வந்து அது கரெக்டா அந்த குழந்தைங்க அது ஃபெமிலியர் ஆகுற வரைக்குமே அந்த லாங்குவேஜ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அக்கர் ஆகுற வரைக்குமே நீங்க அதை வந்து கன்சிஸ்டண்டா நீங்க டெய்லி ரொட்டீன்ல பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த 5 கேம்ஸ்மே கண்டிப்பா உங்க குழந்தையோட ஸ்பீச் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைம்ல நீங்க வீட்ல இருந்தே இந்த 5 கேம்ஸ் மூலமா உங்க குழந்தையோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது தவிர்த்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்கில்ஸ் எனக்கு டெவலப் பண்ணணும், எந்த கேம் நான் வீட்டில் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.